ஜெபம் பண்ண கடவோம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டின் முதல் இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளிலும் கூட உங்களுடைய திருச்சமூகத்திலே நாங்கள் கூடி வரவும், உம்மை ஆராதிக்கவும், தேவன் பாராட்டி எண்ண முடியாத ஈவுகளுக்காய் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய ஆண்டு பிரவேசிக்க செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எங்களை விசாரிக்கிற ஆண்டவர், எங்களை பாதுகாக்கிற ஆண்டவர், இந்த ஆண்டு முழுவதும் தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆதரித்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் கிருபை எங்களோடு கூட இருந்து அப்பத்தை பிட்கையில் தம்மை வெளிப்படுத்தி உங்களுடைய அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரை நிறைத்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 397, பாமாலை 253 பாடுவோம். கத்தாவே யுக யுகமாய் எம் துணையாயினீர். கீதம் 397, பாமாலை 253 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், ஒரு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணீரல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகள் நியாயபரமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரது கிட்டிச் செல்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. ஜெபம் செய்வோம். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்தில் நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் சகோதர விரோதமாகவும் பாவம் செய்திலும் நற்கிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விடவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உண்மை நாங்கள் உண்மையாய் பின்பற்றவில்லை. உடைய விடுதலை அருள்படியில் இவ்விலையில் உமோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உடைய இந்த இரக்கத்தினால் பாவம் வரைகளை சுடுகிறேன். இந்த பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறும் புது ஜீவனுள்ளவர்களாய் வாழும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழும் அருள் புரிந்தரும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுள் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்முடைய மனம் திரும்பி தம்முடைய சகோதரர் சகோதரிகள் குற்றங்கள் மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உனித்தி ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். நித்திய கடவுளே, முதடியாராய் எங்களை இந்த புது வருஷத்தை காண செய்த ஆண்டவரே, கடந்த காலத்தில் எங்களிடத்தில் காணப்பட்ட மீறல்களை எல்லாம் மன்னித்து எங்கள் வாழ்நாளெல்லாம் கிருபையாய் எங்களோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று இளாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நிருப வாக்கியத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாட பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள்.
சீயோனைச் சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாயிறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போதும் இடதுபுறமாய் சாயும்போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உங்கள் சுரூபங்களை மூடிய வெள்ளித்தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எறிந்து விட்டு அதை சீ போ என்பாய். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவளை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவருக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும்
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நெல்லை திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சேசு கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. 2026 ஆண்டின் இந்த பரிசுத்தமான ஞாயிறு ஆராதனையிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பன மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தனிப்பட்ட எல்லா தேவையும் சந்தித்து ஒரு குறைவில்லாதபடிக்கு ஆண்டவர் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இந்த நல்ல ஒரு பெரிய வாய்ப்பை நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் ஐயா அவர்கள் நடத்தி கொண்டு வருகிற இந்த ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் 20வது ஆண்டை நிறைவு செய்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகில் ஏராளமான தொலைக்காட்சிகள் இருந்த பொழுதும் கூட ஆண்டவருடைய ரட்சிப்பை மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட செயல்பட்டு வருகிற நம்முடைய ஏஞ்சல் தொலைக்காட்சிக்காக ஆண்டவர் அதிகமாய் துதிக்கிறேன். கர்த்தர் இந்த உன்னதமான ஊழியத்தை நம்முடைய அன்புக்குரிய ஐயா சாது ஐயா அவருடைய கரத்தில் கொடுத்தார்கள். அவர் மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் இந்த ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்காக நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே அதிகமாக ஜெபிப்போம். இந்த ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உலகமெங்கும் உள்ள மக்கள் ஆண்டுடைய வருகையில் பங்கு பெறும்படி என கிருபைகளை தேவன் கொடுக்கும்படியாக, அதற்காக தேவன் சாதை அவர்களையும் இந்த ஊழியங்களையும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். அதோடு கூட அவர் செய்து கொண்ட இயேசு ஊழியங்களையும் ஆண்டவர் தாமே அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இந்த ஊழியங்களை நாங்கள் மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். தொடர்ந்து எங்களுக்காக என்னோடு கூட இந்த ஊழியங்களை செய்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வருகிற ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த ஊழியம் மிக சிறப்பாக நடைபெறும். இதனுடைய எல்லா தேவையும் சந்திக்கப்படும்படியாக அதிகமாக ஜெபிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் நீங்கள் மனமு வந்து தாராளமாக தாங்க முன் வரலாம். நிச்சயமாகவே அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் 1000 பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை தாங்க முன் வந்திருக்கின்ற சென்னையை சார்ந்த அன்புக்குரிய தகப்பனார் திரு சி தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்கள் அதிகமாக நேசிக்கின்றவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற அருமையான குடும்பத்தினர், அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி ரோசலின் அம்மா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய நினைவாக அவருடைய அன்புக்குரிய பிள்ளைகள் திருமதி பியூலா மதி அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய கணவர் திரு பாலா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான 2 பிள்ளைகளுக்காக தி ஜஸ்வின் ரோஷ்வின் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த கண்மணி பிள்ளைகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. வேத வசனம் சொல்கிறபடியே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே ஆண்டவர் இவ்வாறாக சொல்லுகிறார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்ற ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி கர்த்தர் தாமே தர்மையான குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட இருந்து அவர் செய்கிற உன்னதமான பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து
இதிலும் பெரிதானவளை காண்பாய் என்ற வார்த்தையின்படி மென்மேலும் ஆண்டவர் உயர்வை கொடுத்து தேவன் கொடுத்த 2 பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அன்புக்குரிய தகப்பனாருக்கு வேண்டிய எல்லா நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடிய சுக வாழ்வையும் கர்த்தர் கொடுத்து நடத்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காய் பல வகையிலே உதவி செய்கிறவங்க எல்லாருக்காகவும் ஆண்டை துதிக்கிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் உங்களை அநேகர் இதற்காக உதவி செய்திருக்கிறீர்கள். நிச்சயமாய் அதோடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஊழியங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்காக அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. God bless you. Thank you. தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த ஆண்டின் முதல் இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் கால வேளையில் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க எங்களை கொண்டு வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்களோடு கூட பேசும் இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் யாவரையும் அன்போடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த நாளிலும் கூட இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவே உங்கள் மீது இறங்கும்படியாய் காத்திருப்பாராம், உங்கள் மேல் மனதுருகும்படியாக அவர் எழுந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் இரக்கமுள்ளவராக, உருக்கமுள்ளவராக மாத்திரமல்ல, நீதி செய்கிறவராக, அவருக்காக அவருடைய சமுத்திரம் காத்திருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக காத்திருப்பாராம். பொதுவாக
நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக வேலைகளில் என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய செய்திகளை நம்ம எப்படி கேட்டிருப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திரு காத்திரு என்று சொல்லி அநேக வேலைகளில் அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் பாருங்கள், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம் மீது மனம் இறங்கும்படியாக, மனதுருகும்படியாக அவரே காத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2011ஆம் ஆண்டு தென்கொரிய தேசம் டேகுன்னு சொல்லப்பட்ட ஒரு பகுதியில் உலக அளவிலே ஒரு மாபெரும் ஓட்டப்பந்தய போட்டி ஒன்று நடைபெற்றது. பல நாடுகளை சேர்ந்த ஏராளமான வீரர்கள் அதிலே பங்கு பெறும்படியாக தென்கொரியாவுக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது ஜாமைக்கா இது தேசத்திலிருந்து இங்கு உசேன் போல்ட் சொல்லப்பட்ட ஒரு இளம் ஓட்டப்பந்தய வீரனும் அதில் பங்கு பெற்றான். அந்த தேசமே அவன் மீது ரொம்ப நம்பிக்கை வைத்திருந்தது. எப்படியும் வெற்றி பெற்று விடுவான், அவன் வேர்ல்ட் ரெக்கார்டை அவன் படைப்பான் என்றெல்லாம் எல்லாரும் எதிர்பார்த்து அவனை அனுப்பினார்கள். ஓட்டப்பந்தயம் எல்லாம் ஆயத்தமான அந்த நாளிலே இந்த உசேன் போல்ட் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டப்பந்தய மைதானத்துக்கு வந்திருந்தார். எல்லாரும் பல தேசத்தின் எல்லா வீரர்களும் வரிசையாக இருந்தார்கள். அங்குள்ள ஓட்டப்பந்தயம் ஆரம்பிப்பதற்காக அங்குள்ள ரெஃப்ரி அவர் கையில் ஒரு கன் வச்சிருந்தார். எல்லாரையும் பார்த்து சொன்னார், ரெடி செட் கோ அப்படி சொல்லி கையில் இருக்கிற ரைஃபிளை வச்சு அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணுவார். அது சத்தம் கேட்ட உடனே வில்லிருந்து புறப்பட்ட ஒரு அம்பை போல் எல்லாரும் சீறி பாய்ந்து ஓடுவாங்க பார்த்துக்கிடுங்க. அதே போல் இந்த ஓட்டப்பந்தயத்தை தொடங்கி வைப்பவர் எல்லாரையும் பார்த்து அந்த ரெடி செட் கோன்னு சொல்லி அந்த ரைஃபிளை ஷூட் பண்ண அந்த நேரத்தில் அது சத்தம் கேட்பதற்கு ஒரு 2 செகண்டுக்கு முன்னால் இல்லை 1 செகண்டுக்கு முன்னால் இந்த ஓட்டப்பந்தய வீரன் உசேன் போல்ட்னு சொல்லப்பட்ட இந்த இளம் விளையாட்டு வீரன் சற்று என்ன செய்தான்னா சத்தம் கேட்பதற்கு முன்பாக ஓடிவிட்டான். 1 செகண்டுக்கு முன்னால் தான். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஓட்டப்பந்தயத்தினுடைய விதிகளின்படி அவன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டான். மிகுந்த வேதனை, தேசமே அவமானத்தால் நிறைந்தது. ஒரு தேசத்திலிருந்து ஒரு பெரிய வீரனை அனுப்பியிருக்கிறோம், இவன் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஃபவுலான நிமித்தமாக அவன் என்ன செய்தான், ஓட்டப்பந்தயத்தை விட தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விட்டான். எல்லாரும் சொன்னாங்க, ரொம்ப கிரிட்டிசிசம் பண்ணாங்க, இவன் ஒரு அவசர புத்திக்காரன், இவனுக்கு திமிரு ஜாஸ்தி, இவனுக்கு ஆணவம் ஜாஸ்தி, இவனெல்லாம் சாம்பியன் ஆகவே முடியாது என்று சொல்லி அவனை எப்படிலாம் வசைப்பாட வேண்டுமோ எல்லாரும் அவனை திட்டி தீர்த்து விட்டார்கள். அவன் ரொம்ப அமைதியாகி விட்டான். அவனுக்கு மிகுந்த வேதனை தான், மிகுந்த வேதனை தான். அவன் எந்த ஒரு பப்ளிக் மீடியாவையும் போய் அதற்காக இப்போ மறுப்பு தெரிவிக்கவோ வேறு எதுவும் செய்யலை, அமைதியாக இருந்து விட்டான். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு எண்ணம், ஐ பிலீவ் காட் ஹேஸ் ஏ பிளான் ஃபார் மீ. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் நம்புகிறேன், என்னை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அது நிறைவேறும். அது தேசத்தினுடைய அதிபர் அவனுக்காக ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. இனி அவ்வளவுதான், இனி அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, சாதிக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் சொன்ன சூழ்நிலையில் தேசம் மாத்திரம் அந்த அதிபர் மீண்டும் ஒரு சான்ஸ் கொடுப்போம், அவன் செய்த இந்த தவறை அவன் சரி செய்து மீண்டும் ஓடட்டும் என்று சொல்லி மீண்டும் ஓராண்டு காலங்கள் என்ன செய்தாங்கன்னா காத்திருந்தாங்க. 2012ஆம் ஆண்டு மீண்டும் லண்டன் பட்டணத்தில் இங்கிலாந்து தேசத்தில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. மீண்டும் ஜாமைக்காவிலிருந்து இந்த உசேன் போல்ட் பங்கு பெறும்படி வந்திருந்தான். ஓராண்டு காலத்தில் அவன் அதிகமாக உழைத்தான், தன்னை தயார்படுத்தினான், எந்தெந்த காரியத்தில் அவன் தவறு செய்தான் எல்லாவற்றையும் அவன் தெரிவித்து கொண்டான். இப்போ போய் அந்த ஓட்டப்பந்தயத்தில் போய் இருக்கிறான். என்ன ஆச்சரியம் தெரியுமா, அந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓட ஆரம்பித்த உடனே அதற்கு முந்திய சாதனை படைத்த எல்லாரையும் காட்டிலும் வேகமாக ஓடி உலக சாதனை படைத்தானாம். யாரெல்லாம் அவனை வசைப்பாடினார்களோ, திட்டி தீர்த்தார்களோ, இப்பொழுது ஆகோ ஓகோ என்று புகழ ஆரம்பித்து விட்டார்கள். அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி.
தேசத்தின் அதிபதிக்கு பெரிய மகிழ்ச்சி. ஓராண்டு காலம் அவனுக்காக காலம் தாழ்த்து நிமித்தமாக, பொறுமையோடு காத்திருந்த நிமித்தமாக மீண்டும் ஒரு உலக சாதனையை அவன் படைத்தான். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இருக்கிற கர்த்தரும் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நம் மீது மிகுந்த அவர் அக்கறை உடையவராக, அன்பு உடையவராக, இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பாராம், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பாராம். இங்கு நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கணும், காத்திருக்கிறார் என்ற எபிரேய பதத்துக்கு எகக்கே என்று சொல்லுகிறார்கள். அதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காத்திருக்கிறது என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், ஒரு நன்மையை கொடுக்கணும் என்ற ஒரு ரீதியில் தான் பொறுமையோடு கூட காத்திருக்கிறாங்க. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 30ஆம் அதிகாரம் முழுவதுமாக முதல் 17 வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்து பிறப்பதற்கு 740 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டிலே யூதாவின் ராஜாக்கள் அரசாட்சி செய்யும் பொழுது அசீரிய தேசத்து நிமித்தமாக பல வகையான படையெடுப்புகள், அச்சுறுத்துதல் இந்த யூத தேசத்துக்கு இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய வல்லரசை போன்ற ஒரு பெரிய நாடுகள். இது ஒரு குட்டி நாடு, யூத நாடு. அப்போ என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு தன்னை விட ஒரு பெரிய ஒரு தேசத்திலிருந்து படையெடுத்து வரும்பொழுது பக்கத்தில் ஏதாவது ஒரு நாடு இருக்கும் என்று சொன்னால் அதோடு கூட என்ன சொன்ன கூட்டணி வைத்து கொண்டு அவர்களுக்கு தேவையான ஏதாவது பண உதவி செய்து 50,000மோ 1,00,000மோ வீரர்களை அழைத்து கொண்டு வந்து சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா கூட்டாக இருந்து எதிரியோடு கூட போர் செய்வார்கள். அப்படி தான் இந்த அசீரியர்கள் படையெடுத்து வந்த உடனே இந்த யூதாவின் ராஜா மற்றும் அமைச்சர்களை என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தில் உள்ள பார்வோன்ட்ட போய் படைகளை அனுப்பும்படியாக, கூலி பொருத்தும்படியாக பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது. யூதாவில் ஒரு கூட்ட ஜனங்கள் நம்ம பார்வோன்ட்டு போய் இந்த படைகளை நாம் கேட்டு வாங்கும் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எகிப்துக்கு எக்காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாது, நான் போகக்கூடாது. நீங்கள் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எகிப்துக்கு போகிறது எனக்கு விருப்பம் கிடையாது. இது தேவன் விரும்பாத ஒரு காரியம் என்று இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது, நீங்கள் யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களிலே இன்று கண்ட எகிப்தினை ஒரு நாளும் காண மாட்டா என்று சொல்கிறதை பார்க்கிறோம். எப்பொழுதுமே கர்த்தர் எகிப்திற்கு ஜனங்கள் செல்வதை விரும்பதே கிடையாது. ஈசாக்கின் காலத்தில் பஞ்சம் வந்த பொழுது கூட எகிப்திற்கு போகலாமா என்று நினைத்து கொண்டு இருந்த பொழுது கூட கர்த்தர் நீ போகண்டாம் அப்படின்னு அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எரேமியா 42, 19 ஆகிய வசனங்களிலே நீங்கள் எகிப்திற்கு போகாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். எகிப்து ஒரு அடிமைத்தன வீடு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாம்சத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு காரியம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் அதை ஒரு நாளும் அதை என்ன அனுமதிக்கிறது கிடையாது. அவர் சொல்றாரு, ஏன் எகிப்துக்கு போகிறீங்க? அப்படி சென்றால் இங்கே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகிய சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்கு கூறு என்கிற என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆக போகிறது அவங்க அது வீணான ஒரு காரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. நீங்கள் வேதத்தை தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது 9ஆம் வசனத்தில் இது யூதா ஜனங்களை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாக இருக்கிறார்கள். யார் எகிப்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கலகக்காரர்கள், பொய் பேசுகிறவர்கள், வேதத்தை கேட்க மனசில்லாதவங்க தான் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறதாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்றாரு, எகிப்துக்கு போகாமல் மீண்டும் மனம் திரும்பி அவர் வந்திருந்தால் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். மனம் திரும்பி அமர்ந்திரு, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் அதுதான் உனக்கு பலன். பார்வோனுடைய படைகள் உனக்கு பலன் கிடையாது.
நீ மனம் திரும்பி அங்கு செல்லாமல் என் வார்த்தையின்படி நடந்து என் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிருந்தேன்னா அதுவே உனக்கு போதும்ப்பா. அந்த பலத்தோடைய அசீரியர்களை துரத்தி விடலாம். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. பொதுவாக இப்படி இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத துரோகமான காரியங்களை செய்த பொழுது ஆண்டவர் என்ன செய்திருக்கணும்? அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களை அடித்திருக்க வேண்டும், அவர்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கணும். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு இறங்கும்படியாய் நான் காத்திருக்கிறேன். எப்படியாயிலும் என் பிள்ளைங்க மனம் திரும்பி வந்துட மாட்டாங்களா, நான் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடு கூட அவர் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த இரக்கம் என்ற அந்த வார்த்தைக்கு எபிரேய பதத்தில் ரஹமீம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்னென்ன, தாயின் கருணை உள்ளம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தாயினுடைய உள்ளம் எவ்வளவு தன் பிள்ளைகள் மீது கருணையாய் எவ்வளோ ஒரு அன்பு நிறைந்ததாக இருக்குமா. பிள்ளை ஒரு வேளை சேட்டை பண்ணினாலும் தப்பு பண்ணாலும் கூட அதை தண்டித்து அதை துரத்துன்னு எந்த தாயும் நினைக்க மாட்டேன். அதே போல தான் நம்முடைய பரம தகப்பன் தன் பிள்ளைகள் ஒருவேளை தவறு செய்துட்டா கூட என் பிள்ளை என்கிட்ட வந்துட மாட்டாளா, எப்படியாயிலும் அவளுக்கு நான் இந்த உதவி செய்யணும், அவனுக்கு இந்த உதவி செய்ய வேணும்னு சொல்லி அவளோடு கூட காத்திருப்பாராம். அவள் மீது மனம் திருகும்படி நான் எழுந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறேன். இளையகுமாரன் எப்படியாயிலும் மீண்டும் எடுத்து வந்துட மாட்டான்னு சொல்லி தகப்பன் எவ்வளவு ஆசையோடு காத்திருந்தான் பார்த்தீங்களா. அதே போல தாங்க அவன் வந்தவொடனே ஒரு கேள்வி கேட்கல, ஓடி போய் கழுத்தை பிடித்து கொண்டு கட்டி கொண்டு முத்தம் செய்தான். அவன் ஒன்றுமே கேட்கல, பாதரட்சியை மாற்றினான், புதிய வஸ்திரத்தை கொடுத்தான், மோதிரத்தை கொடுத்தான், விருந்து கொண்டாடினான். தகப்பனுடைய பாசம், பிள்ளை மீது எவ்வளோ இறக்கம். இந்த ஆண்டிலே பிரவேசித்திருக்க நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை கடந்த ஆண்டில் எத்தனையோ தவறுகள் செய்திருக்கலாம், உன் வாழ்க்கையில் குறைகள் இருக்கலாம், அதனால் நீ ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டில் நீ அதையெல்லாம் சரி செய்து எப்போ என்கிட்ட வருவ, நீ என்கிட்ட வரும்பொழுது நான் உன்னை திரளாக எதிர்த்து வந்து ஆசீர்வதிப்பேன், உன் மீது இரக்கம் செய்யும்படியாக நான் எழுந்திருக்க போகிறேன், நீ என்கிட்ட வரமாட்டா என்று சொல்லி காத்திருக்கிறேன் என்பதாக ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் மனதுருக்கம் நிறைந்தவர். நினைவு பட்டணத்து ஜனங்கள் அவருடைய பாவங்கள் தேவ சமுத்திரம் வந்து எட்டியது. யோனாவை அனுப்பினார் ஆண்டவர். நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்க 4ஆம் வசனத்தில் இன்னும் 40 நாட்கள் இருக்கிறது, நினைவை கவிழ்க்கப்பட்டு போகும். இதுதான் எச்சரிப்பின் செய்தி. எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. யோனாவும் எதிர்பார்க்கலை, ஆண்டவர் கூட எதிர்பார்த்தாருன்னு தெரியல. அவர்களுக்கு செய்ய தீங்குக்காய் மனசாபப்பட்டார் என்பதாக வசனம் சொல்லுகிறது. இது நீங்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோனாவுக்கு கடுங்கோபம் வந்துச்சு. சொல்கிறேன், இதுக்கு தாயா நான் வரமாட்டேன் அப்படி சொன்னேன். நீர் மனதுருக்கம் உடையவர், நீர் மிகுந்த இரக்கமுடையவர், எனக்கு நன்றாகவே தெரியும். இவன் எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கான், எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கிறான், அழிக்காமல் விட்டுட்டேரே. அவர் சொல்கிறாரு, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரிய 120,000 பேர் இருக்காங்களே, நான் எப்படிப்பா அழிப்பேன்? அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நினைவுப்படுது ஜனங்கள் அவ்வளவு ஒரு கொடூரமானவராக இருந்த பொழுது கூட ஆண்டவர்களுக்கு இறக்க செய்யும்படி காத்திருந்தது போல இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை எத்தனையோ தவறுகளை செய்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அவர் சொல்றாரு, நம்முடைய குறைகளை பார்க்கிற ஆண்டவர் கிடையாது, நம்முடைய தவறுகளை பார்த்து தண்டிக்கிற ஆண்டவர் கிடையாது. சொல்றாரு, நீ எப்போ என்கிட்ட வருவ மகனே மகளே, நம்மளை ஆசீர்வதிக்கும்படி காத்திருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறார். ஆகவே அந்த வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார், உங்கள் மனதுருகும்படி வழுந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2ஆவதாக என் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இது ஆண்டவர் எப்படிப்பட்டவராம், நீதி செய்கிற ஆண்டவர் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்காக நீதி செய்கிறவர். ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வலோக நியாயாதிபதி அவர் நீதி செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நீதி நியாயங்கள் செய்கிறவர். உபாகம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதியும் செமையுமானவர் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 103ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார்.
நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நீதியையும் நியாயத்தையும் செய்கிற ஆண்டவர். சில குடும்பங்களில் எனக்கு நியாயமாக வர வேண்டிய சொத்துக்கள் வரலை, போலீஸ், கோர்ட்டு, கேஸ் என்று சொல்லி அலைந்து அலைந்து ஓடாய் தேய்ந்து போன அநேக நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அடு சொல்கிறாரு, நான் உனக்கு நீதி செய்கிறவன், இந்த நாடு நீதி செய்கிற ஒரு ஆண்டாக நான் உனக்கு ஆசீர்வாதமாக்கி தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நமக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுவிசேஷ வாக்கியம் வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியை குறித்து நம்ம வாசிக்க கேட்டோம். ஒரு ஏழை விதவை அது தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்திற்காக எவ்வளவோ பிரயாசப்படுகிற கிடைக்கல. ஆனால் அடிக்கடி போய் அவனை தொந்தரவு செய்த பொழுது, அவன் அநீதி உள்ள நியாயாதிபதியாக இருந்த பொழுதும் கூட அவளுக்கு இரக்கம் செய்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். தொடர்ந்து வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, மத்தேயு 18:6, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நான் ஒரு திருச்சபையில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு அருமையான ஒரு சகோதரி ஒரு நாள் என்னை பார்க்க வந்திருந்தார்கள். அவர்கள் நம்முடைய சபையில் உள்ள ஒரு அருமையான ஊழியம் செய்கிற ஒரு சகோதரி அவளை அழைத்து கொண்டு வந்தாங்க. அவருடைய மகன் ஒரு 11 வயசு இருக்கும், 6ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கிறான். கண்களில் கண்ணீர். ஏம்மா அழுது கொண்டு இருக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, ஐயா, என் கணவர் இறந்து போனார், எனக்கு ஒரே ஒரு மகன் 11 வயது, அந்த சகோதரிக்கு ஒரு 35-37 வயது இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க. இளம் வயதிலே கணவனை பறிகொடுத்து விட்டார்கள். அவங்க சொன்னாங்க, ஐயா, என் கணவருக்கு முதலாவது ஒரு திருமணம் நடைபெற்றது. திருமணமான சில ஆண்டுகளுக்குள்ளாக அது முதல் மனைவி நான் உன்னோடு கூட வாழ மாட்டேன்னு சொல்லி அவள் வேறொரு மனிதனோடு குடும்பம் நடத்த சென்று விட்டாள். இவர் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தார், அவள் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டாள். அது உறவு முறிந்து போய்விட்டது. என்னுடைய கணவர் மத்திய அரசாங்கத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்றார். 2ஆவதாக என்னை திருமணம் செய்து கொண்டார். நாங்கள் குடும்பமாய் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வந்தோம். அவர் ஒரு நாள் பலவீனப்பட்டார். எவ்வளவோ பிரயாசப்பட்டு நாங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம். கடைசி மரித்து போனார். இளம் வயதிலே என்னையும் என்னுடைய மகனையும் விட்டு விட்டு அவர் மரித்து போனார். ஐயா, இப்பொழுது பென்ஷன் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது, அதை வைத்து தான் நாங்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மூத்த அந்த மனைவி ஓடிப்போனவள் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாள். அவளுக்கு கொஞ்சம் வசதி இருக்கிறதுயா. ஆகவே அவள் தன்னுடைய கூட்டத்தார் அந்த 2ஆவது கணவரோடு கூட சேர்ந்து பல நபர்களோடு கூட சேர்ந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு என்னுடைய பென்ஷனை அவர்களே ஸ்டாப் பண்ணி விட்டார்கள். வேறு வழி இல்லாமல் நானும் கோர்ட்டு கேஸ் என்று அலைந்து கொண்டிருந்தேன். என்னால் முடிந்த அளவு ஒரு சின்ன ஒரு வக்கீலை பார்த்து நான் என்ன செய்தேன் அந்த கேஸ் நடத்தி கொடுத்தேன். அவள் பணம் வைத்திருந்தபடினால் அவள் நல்ல வக்கீலை பார்த்து மாத்திரமல்ல, நான் பிடித்து எனக்காக வாதாடுகிற வக்கீலுக்கும் அவள் காசு கொடுத்து என்னுடைய கேஸ் எந்த அளவுக்கு தோல்வியடைய முடியுமோ அந்த அளவுக்கு அவள் செய்து விட்டாள். நான் ஏராளமான முறை கோர்ட்டின் படிகளில் ஏறி ஏறி சோர்ந்து போனேன். ஒவ்வொரு முறையும் எனக்கு அந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லாதபடிக்கு என்னுடைய எல்லா அந்த மெரிட் பாயிண்ட்ஸ் பூரா குறைந்து கொண்டே வந்துச்சு. மிகுந்த துக்கம். கடைசியில் சொன்னாங்க கோர்ட்டார், நாளைய தினத்தில் ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க. இது சில வருடங்களாக இந்த கோர்ட்டு கேஸ் நடைபெற்று கொண்டிருந்தது. ஐயா, இந்த கோர்ட்டில் நான் தோற்று விட்டேன்னு சொன்னால் இனி வாழ்வதற்கு என்று ஒன்றுமே கிடையாது. நானும் விஷத்தை குடித்து நான் இறந்து போகிறேன், என் வாழ்க்கை முடித்து கொள்ள போகிறேன். இந்த சகோதரியோடு கூட பேசின பொழுது சொன்னாங்க, ஆண்டவர்கிட்ட வந்தால் எல்லாம் சரியாகும் சொன்னாங்க. பல நாட்களாக அவர் எப்போது இயேசுவை பற்றி சொன்னாங்க. நான் இப்போ வந்து எதுக்கு தெரியுமா, நான் ஒருவேளை நாளைக்கு கோர்ட்டு கேஸில் எனக்கு ஜெயிக்காவிட்டால் நான் செத்து போவையா,
என் மகன் 11 வயசு ஆகிறது, 6ஆம் வகுப்பு படிக்கிறான், எப்படியாகிலும் அவனை ஏதாவது ஒரு அனாதை விடுதியில் சேர்த்து படிக்க வைத்து விடுங்களேன், அதற்கு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. கண்களில் கண்ணீர். நான் சொன்னேன், கவலைப்படாதீங்கம்மா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ள ஆண்டவர், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த சகோதரி கிறிஸ்தவர் அல்லாதவர் தான். இவருடைய துக்கங்களை பார்த்து நம்முடைய சபையை சார்ந்த சில சகோதரிகள் அவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசத்தை வளர்த்துருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் முடியவில்லை என்று சொன்ன உடனே மிக சோர்வில் அவர் வாழ்க்கையை முடிக்கும்படியான ஒரு தருணத்துக்கு வந்து விட்டாங்க. ஆனால் அவருடைய மகனுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை. அவன் நம்முடைய இந்த சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் அந்த சகோதரரை அழைத்து கொண்டு வருவாங்க. அந்த சின்ன குழந்தைக்கு ஆண்டவர் படித்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசம். ஜெபம் பண்ணிவிட்டு சென்று விட்டார்கள். மறுநாள் கோர்ட்டுக்கு போனோம். என்ன நடக்குதோ இவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு பயம். அம்மா மகனை பார்த்து சொன்னாங்க, மகனே, இன்றைக்கு இந்த கோர்ட்டில் நம்ம கேஸு தோற்று விட்டால், கையில் ஒரு பாட்டில் ஒன்று வச்சுருந்தாங்க, நான் இதை குடித்து அங்கேயே செத்துருவேன். நீ நேராக இந்த சர்ச்சில் ஐயா இருக்கிறாங்க, இந்த சபையார் இருக்கிறாங்க, அவங்க உன்னை படிக்க வச்சுருவாங்க, கவலைப்படாதம்மா, அம்மா அவனை மறந்துடு அப்படி சொன்னாங்க. கண்களில் கண்ணீர். என் பையன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏம்மா பைத்தியக்காரி மேலே பேசி கொண்டு இருக்கிறாய், ஏசப்பா இருக்கிறாரு, ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவோம், அவர் நமக்கு நன்மை செய்வார்மா. இந்த 6ஆம் வகுப்பு படிக்கிற இந்த சின்ன பையனுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை. 2 பேரும் முழங்கால் போட்டு வீட்டில் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஏசப்பா, எங்களுக்கு நியாயம் செய்வதற்கு, நீதி செய்வதற்கு ஒருவருமே கிடையாது, நீங்கள் தான் நீதி உள்ள நியாயாதிபதி ஐயா, எங்கள் கூட வாங்க, ஜட்ஜியுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுங்க, அவருக்கு மேலே நீங்கள் தானே ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. மறுநாள் வீட்டுக்கு வந்தாங்க, கண்களில் கண்ணீர். என்னம்மா விஷயம் ஆச்சு, என்ன நடந்துச்சு சொன்னாங்க. ஐயா, இந்த கேஸ் வந்துச்சுயா, அதுவரை எனக்கு எதிராக இருந்த எல்லா காரியத்தையும் பார்த்துட்டு கடைசியில் அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இவள் மேலே சாட்டப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளும் அபாண்டமானது. இந்த சகோதரி தான் கணவனை கடைசி மட்டும் காப்பாற்றினவள், ஆகவே எல்லா உரிமையும் இவளுக்கு தான் உண்டு சொல்லி எல்லா கேஸையும் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு எனக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஐயா, ஐயா, நீங்கள் சொன்னது இயேசு உண்மையாகவே நீதியுள்ள ஆண்டவர் ஐயா, நியாயம் செய்கிற ஆண்டவர் ஐயா, இந்த ஆண்டவரை என்னால் மறக்கவே முடியாது சொல்லி அவர் என்ன செய்தாங்க தெரியுமா? அப்போ ஒரு சர்ச்சு வேலை நடந்து கொண்டு அவங்க கையில் இருந்து ஒரு 10,000 ரூபா எடுத்து காணிக்கை கொடுத்துட்டு, ஐயா, இந்த காணிக்கையை இந்த ஆலயத்துக்குன்னு வச்சுக்கிடுங்க ஐயா, கண்ணீரோடு கூட சொன்னாங்க. அதுக்கடுத்து அவங்க செய்த ஒரு காரியம், அந்த ஆலயத்தை கெட்டின பிறகு முதல் அவங்க தான் ஞானஸ்தானம் பெற்றாங்க. திடப்படுதலை பெற்று முழு உறுப்பினராக சபையில் சேர்க்கப்பட்டார்கள். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் நியாயம் செய்கிற ஆண்டவர், நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். அவர் சொல்லார், நான் நீதி செய்கிற ஆண்டவர்னு சொல்லி. ஆகவே நீங்கள் மனம் கலங்காதிருங்க. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வந்திருக்கிறோம், ஆரம்பத்தில் வந்திருக்கிறோம். அவர் சொல்கிறார், நான் உங்கள் மேல் இறக்கமாக இருக்கும்படி உங்களை காத்திருக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு நீதி நியாயங்களை செய்வேன். அது மாத்திரமல்ல, கடைசி அவர் சொல்லுகிறார், அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 30:18 அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். யாரெல்லாம் ஆண்டவருக்கு காத்திருக்கிறார்களோ அவர் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக அவர்கள் இருப்பார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதே கிடையாது. இந்த பாக்கியவான்கள் என்று சொன்னால் இது எபிரேய பதத்தில் அஷ்ரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்குடைய வாழ்க்கையில் உள்ளான வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம். அதை யாராலும் எடுத்து போட முடியாதாம். வெளியில் எப்படி இருந்தாலும் கூட பரவாயில்ல, உள்ளத்துக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராம். ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை அமைந்து விடுமா? இவனுக்கா இப்படி, இவளுக்கா இப்படி ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அதுக்கு தான் அந்த எபிரேய அந்த பதத்திலே அஷ்ரே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கு தெரியுமா?
அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கற்று நமக்கு நியாயம் செய்யணும், நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறார்களோ அப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நீதி செய்து அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பாக்கியவான்களாக பாக்கியவதிகளை மாற்றி விடுகிறார். என்னென்ன ஆசீர்வாதங்கள்? நீ 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டு இருக்குது, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு வேதனை வருகிறதோ, துக்கம் வருகிறதோ, அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்வேன்னா உன் சத்தத்தை கேட்டு உடனே பதில் கொடுப்பேன். எந்தெந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில் அழுகையை கொண்டு வருகிறதோ அந்த அழுகையை நான் என்ன செய்வேன்னா மாற்றுவேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், நம்முடைய துக்கங்களை மாற்றுகிற ஆண்டவர். இங்கே வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16, 19 ஆகிய வசனங்களிலே ஆகார் பெயர்சபா வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள், தண்ணீர் தீர்ந்து போயிற்று, ஓவென்று கதறுகிறாள், சத்தமிட்டு அழுதாள், என் பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்க முடியாது. அவருடைய கண்ணீரை ஆண்டவர் காத்தார். ஆகாரை ஏன் பயப்படுகிறாய்? அவருடைய கண்களை ஆண்டவர் திறந்தார், நீரூற்றை காண்பித்தார், கர்த்தர் குழந்தையை ஆசீர்வதித்தார். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அன்னாள் அழுதாள், அவ்வளவு நிந்தனையோடு கூட வேதனையோடு கூட அவள் இருந்தாள். 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றிவிட்டாள், ஆண்டவருடைய கண்ணீரை துடைத்தார். 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையில் சிக்லாகு பட்டத்தில் இருக்கும் பொழுது அமலேக்கர் எல்லாவற்றையும் கொண்டு சென்று விட்டார்கள். மனைவி, பிள்ளைகள், அவரோடு கூட எல்லாருடைய குடும்பத்தையும் அப்படியே சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். அந்த சிக்லாகு பட்டணமே வெறுமையாக இருக்கிறது. அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை. எல்லாரும் அவனை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். யாருமே அவனுக்கு ஆதரவு கிடையாதுங்க. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனும் அவனோடு இருந்த ஜனங்களும் தனக்கு பலனில்லாமல் போக மட்டும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அழுகிறதுக்கு பலன் கிடையாது, கண்களில் கண்ணீர் கிடையாது. நாம் சில பேர் சொல்லுவோம் தெரியுமா, இது அழுகிறதுக்கு கண்ணில் தண்ணியெல்லாம் கிடையாது ஐயா. அவ்வளவு வேதனை துக்கம் பாருங்க. ஆண்டவர் 19 வசனத்தை பாருங்க, அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். இந்த ஆண்டு உடைய கண்ணீர் துடைக்கப்படுகிற ஒரு ஆண்டு, இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டு. ஆகவே கவலைப்படாதுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். ஏழை தாய் விதவை, அவருடைய மகன் மரித்து போனார், ஓவென்று கதறுகிறாள், அவளை அடக்கிக் கொள்ள முடியும், யாரும் அவளுக்கு ஆதரவு கிடையாது. அழுகிறவளை பார்த்து அவர் சொல்ல, அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டு அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்புறதை பார்க்கிறோம். அவள் மீது மனதுருகிறதை பார்க்கிறோம். நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இந்த ஆண்டிலே நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், நம்முடைய சத்தத்துக்கு உடனடியாக பதில் கொடுக்கிறவர். அது மாத்திரமல்ல, நீங்கள் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் பொழுது வழி இதுவே என்று சொல்லி இதில் நடவுங்கள் என்று சொல்கிற ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு சரியான ஒரு வழிகாட்டியாக நான் இருப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எப்படி போகணும், என்ன நடக்கணும், நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்யணும், இந்த இடத்துக்கு போகலாமா, இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, இந்த காரியத்தை செய்யலாமா, என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த திருமணத்தை இந்த இடத்துல நம்ம ஒழுங்கு செய்யலாமா, பல காரியங்களை நாம் போட்டு நம்ம குழப்பி கொண்டு இருக்கலாம். அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வேன். நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற வேளையில் அவர் நம்மை சரியான பாதையில் நினைச்சுவாராம், நடத்துவாராம். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கார். இந்த வருஷத்தில் நம்முடைய கரங்களை பிடித்து அவர் நடத்தி என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீ நிலத்தில் விதைக்கும் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே நாடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிரயாசங்களில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம என்னென்ன காரியங்களுக்காக நம்ம பிரயாசப்படுகிறோமோ
அது ஒரு தொழிலாக இருக்கலாம், நம்முடைய வேலையாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நிறைவான பலனை நான் உனக்கு தருவேன். ஏன் தெரியுமா? நீ எனக்கு காத்திருக்கிறாய். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக, ஆண்டவருடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நம்மை பாக்கியவானாய் பாக்கியவதியை மாற்றி விடுகிறார். எப்படி தெரியுமா? நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்டு நாம் எப்படி எங்கே போக வேண்டும் என்று தெரியாத சூழ்நிலையில் நமக்கு சரியான பாதைகளை காண்பித்து நம்முடைய கரங்களை இப்படி நடத்தி செல்வாராம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போகும்பொழுது அந்த பாதை எப்படி இருக்குன்னு தெரியாது. 40 ஆண்டு காலங்கள் பத்திரமாக நடத்தி கொண்டு சென்றது போல ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் மாத்திரமல்ல அன்பானவர்களே, நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் நடத்துவேன் ஆண்டு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய உழைப்புகள் ஒன்று கூட வீணாகி போகாதபடிக்கு எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவேன். அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் விற்கப்பட்டு போனதே கிடையாது. ஸ்காட்லாந்து தேசத்தில் இருந்த ஒரு அருமையான ஒரு மிஷனரி ஜான் பேட்டன் 1858ஆம் ஆண்டு நியூ ஹெப்ரிடைஸ் என்ற தீவுக்கு ஊழியத்திற்காக சென்றார். ஆரம்ப காலத்தில் ஏராளமான பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள், ஒன்றுமே அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவ சமுதிரம் கதறினார், ஆண்டவர் எதற்காக கொண்டு வந்தீர்? அது தீவில் எல்லா மனிதர்களும் நரமாம்ச பட்சினிகள், மனிதர்களை கொன்று வேட்டையாடி அந்த மாம்சத்தை உண்கிறவர்கள், அப்படிப்பட்ட கொடூரமான ஆதிவாசிகள். ஏன் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தீங்க? எவ்வளவு இழப்புகள், வேதனைகள், துக்கங்கள் ஆண்டவரை வேதனைப்பட்டு கொண்டு ஒரு பிரயாசம் இல்லையே, ஒருத்தர் கூட மனம் திரும்ப இல்லையே. 4 மாதங்கள் அதிக கஷ்டப்பட்டார். ஒரு நாளுடைய அறையில் இருக்கும் பொழுது அந்த ஆதிவாசிகள் கொலை செய்யும்படியே வந்தார்கள். ஆண்டவர் ஆச்சரியமாக அவளை பாதுகாத்தார். நடந்தது என்ன தெரியுமா? சில காலங்களுக்குள்ளாக ஆண்டவர் செயல்பட ஆரம்பித்தார். எந்த ஒரு இடத்துல ஊழியம் செய்ய முடியாதுன்னு நினைத்தாரோ அதே இடத்துல 40 ஆண்டு காலங்கள் அந்த இடத்துல ஊழியம் செய்தார். நரமாம்சத்தை உட்கொள்கிற அந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு 82% கிறிஸ்தவர்கள் அந்த தீவுகளில் வசித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம்! ஆண்டவரை அறியாமல் மனிதர்களை கொன்று அந்த மாம்சத்தை சாப்பிடுற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய மாற்றத்தை அவர் கொண்டு வந்தார். அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். இப்படியெல்லாம் பெரிய பெரிய காரணம் செய்கிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மீது மனதுருகும்படியாக உங்கள் மீது இரக்கம் செய்யும்படி காத்திருக்கிறேன். நான் நீதி செய்கிற தேவன். எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகள் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த ஆண்டு முழுவதும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கருவேலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 191, கிறிஸ்தவ கீர்த்தனை 78 பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. கீதம் 191, கிறிஸ்தவ கீர்த்தனை 78 பாடுவோம். தொழுதேத்து என் நாள் வரை அன்பு வைத்தாத
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீது இறங்கும்படியாக நீர் காத்திருக்கிறீர். எங்கள் மீது மனதுருகும்படியாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எழுந்திருக்கிறீர் வசனம் சொல்லுகிறது. இது எங்களுக்காக நீதி செய்கிற கர்த்தராய் மாத்திரமல்ல, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாய் திகழும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை பங்கு எடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே பேராக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு பிரவேசித்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகள் ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கடந்த ஆண்டில் என்னென்ன காரியங்களுக்காக எனக்கு ஆண்டவரே நான் சோர்வுற்றிருக்கிறேன், இந்த நன்மை கிடைக்கவில்லைன்னு சொல்லி கலக்கத்தோடு வேதனையோடு கூட இந்த புதிய ஆண்டு பிரவேசித்திருக்கிறார்களோ, அது ஒன்று கூட இந்த பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. ஒன்று கூட இவருடைய வாழ்க்கையில் சுவாமி வந்து வேதனைப்படுத்தக்கூடாது. எல்லாம் அப்படியே முடிந்து போவதாக இந்த புதிய ஆண்டவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த ஒரு ஆண்டை காணப்படுகிறதால் குடும்ப வாழ்விலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. நல்ல சுகத்தை தாரும், பலனை தாரும், சமாதானத்தை தருவீராக. ஆரோக்கியத்துக்காக போராடுகிற பிள்ளைகள், பலவீனங்களோடு கூட போராடுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அந்த பலவீன வல்லமைகள் முற்றிலுமாய் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நெடுங்காலங்களாக இந்த வியாதி நிமித்தம் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அதிலிருந்து ஒரு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நிமித்தம் வருகிற எல்லா துன்பங்களும் துயரங்களும் கண்ணீர்களும் இன்றோடு ஒளிந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ கடந்து அதை தனக்கு நீரூற்றாக்கி கொண்டார்கள் வசனம் சொல்லுகிறதப்பா. இனி இந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியை இந்த பிள்ளைகள் வரவே கூடாதப்பா. அது நீரூற்றாக்கி கொள்கிற அனுபவங்களினால் இந்த பிள்ளைகள் நிறைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீ அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. இந்த புதிய வருஷத்திலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களோடு கொள்ள இருப்பதாக. நல்ல சுகத்தை தாரும், பலனை தாரும், நீடிய சுக வாழ்வை கொடுத்து ஆண்டவரே நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்ற வார்த்தையின்படி சந்ததியெல்லாம் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியான கிருபைகளை கொடுப்பீராக. ஒருவேளை படுக்கையில் வியாதியோடு கொண்டிருக்கலாம் ஐயா, அந்த எல்லாம் பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால் முற்றிலுமாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. ஆசீர்வதிங்க ஐயா. சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதியும். படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷத்தின் ஞானத்தை கொடுப்பீராக சுவாமி. வேலைக்கு காத்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும் பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாம் பரலோக தேவ நிறைவாய் ஆண்டவரே நீர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. அவர்கள் விரும்புகிறதை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தை விலகுவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ பிரசன்னம் இந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுது இருப்பதாக சுவாமி. குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக சுவாமி. அவர்களுக்கு இந்த ஆண்டிலே இந்த கற்பத்தின் கனியை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்க ஐயா. அவருடைய துக்கங்களெல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். வேறு கால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. கற்பத்தின் கனியை பூரணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஐயா. எனக்கு யாருமே இல்லை, நீர் ஒருவர் தான் எனக்கு தஞ்சம் என்று யாரெல்லாம் நம்மை நோக்கி ஓடி வருகிறார்களோ, தேடுகிறார்களோ, கூப்பிடுகிறார்களோ, கதறுகிறார்களோ, அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. இனி நீ அழுது கொண்டிரா என்று சொன்னீங்களப்பா. உன்னுடைய கூப்பிடுற சத்தத்திற்கு அவர் மறு உத்தரவு கொடுப்பார்ந்து உடைய வேத வசனம் சொல்லுகிறபடியே சுவாமி. ஒரு பிள்ளைகளுடைய எல்லாருடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா ஆண்டு கைகளும் பிரயாசங்களுக்கு ஜெபிக்கிறோம். தொழில்கள், வியாபாரங்கள், சின்னஞ்சிறு வேலைகள், என்ன வேலைகள் செய்தாலும் சுவாமி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாகி தங்கியிருப்பதாக. எல்லா பொருளாதார தடைகளும் மாறட்டாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வரவேண்டிய ஆசீர்வாதங்கள், தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக.
உம்முடைய பிள்ளைகள் நியாயமாய் கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் ஒரு குறைவில்லாமல் கிடைப்பதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொன்ன ஆண்டவரையா, இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலேயே உங்களுடைய பிள்ளைகள் ரெட்டிப்பான நன்மை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பெரிய சாட்சியை வாழ உதவி செய்யுங்கப்பா. இந்த ஊழியங்களுக்கு பல வகையில் உதவி செய்கிற எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு ஆச்சரியமாக இந்த பிள்ளைகள் தாங்கினாங்க சுவாமி. அநேகர் இதற்காக உதவி செய்தாங்க, ஜெபம் பண்ணினாங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த ஆராதனைகளை தாங்க முன்வந்திருக்கின்ற அன்புக்குரிய ஐயா, சென்னை சார்ந்த திரு தங்கப்பாண்டியன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான தகப்பனாரை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வு கொடுத்து வழிநடத்துவீராக. அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி ரோஸ்லின் அம்மா நினைவாக ஆண்டவரே இந்த ஊழியங்களை ஆண்டவரை தாங்குகின்ற அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய அன்புக்குரிய மகளுக்காக அருமையான சகோதரி பியூலமதி அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவருடைய அன்புக்குரிய கணவர் திரு பால் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. தேவருதாமே அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகத்தை பலத்தை தீர்க்காயுசும் கொடுக்கும்படி ஜெபிக்கிற ஐயா. அவர்கள் செய்கின்ற ஆண்டவர் பணிகளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருந்து ஆண்டவர் இதிலும் மேன்மைகளை ஆண்டவர் உயர்வுகளை நம்முடைய பிள்ளைகள் கண்டு கர்த்தருக்கு பெரிய சாட்சியாக இருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. கொடுத்த அருமையாக 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஜஸ்வினுக்காக ஸ்தோத்திரம். அன்பு மகன் ஆண்டவரே ரோஷனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. 2 பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே வருங்காலத்தில் உடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடராய் பிரகாசிக்கும்படி பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கும் அதிகமாக கிரீச்சல் வல்லமையின்படியே கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டளிடுவீராக. கணம் துதி மகிமை யாவற்றை உமக்கு செலுத்தரும் ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே பரிசுத்த பிதாவே சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமியையும் அவைகள் எல்லாவரும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தை முது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டி முதல்வர்களாக நீர் எங்களை மீட்டு கொண்டே. மகிமை
ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து முதுவரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் ஒரு தந்திரனரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிறதற்கு நிறைவும் பூரணம் போதுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்ட ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசருக்கு கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்கின்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, முதுகுமாரனாகி ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து முது அடியர்களாகி நாங்களுடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாய் இருக்கிற சர்வவல்ல பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவருடைய திருப்பந்தியிலே சேருவதற்கு நம்மில் எவ்வளவேனும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக கர்த்தரே நம்மை தகுதிப்படுத்துகிறவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று எண்ணி நம்மை தேவ சமூகத்தை அர்ப்பணித்து எல்லாரும் சேர்ந்து தாழ்மை விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியை துணியாமல் தேவர்களையே நம்பி சேருகிறோம். உடைய மேசின் கிருபையும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்த்ததல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்து ஆராதவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபை உள்ள கர்த்தாவே,
அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையான சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாய் எப்பொழுதும் நாங்கள் அவர்களுக்கும் வாசமாய் இருக்கிறோம். உடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகி சாக்கிரந்த விசுவாசத்தினை பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உடைய விலைமதியாத திரு சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்கியிருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றும் உள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அளவிடப்படாத அந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவும் ஆகிய எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின் வழிவாகாமல் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் உமது என்றும் உள்ள அரசு மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வீற்றிருந்த ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து என்று அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதய சிந்தையை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 40 பாமாலை 261 பாடுவோம். எல்லாருக்கும் மா உன்னதர் கத்தாதி கத்தரே. கீதம் 40 பாமாலை 261 பாடுவோம்.
கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான மகிமையான இது திருவிருந்து ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய கண்கள் எங்களோடு கூட இருந்து எங்கள் மேல் வைக்கப்பட்டிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துவேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீரே சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஒரு காலம் எந்த சூழ்நிலையில் உம்மை விட்டு விலகாதபடிக்கு நாங்கள் முடிவு மட்டும் நிலைத்திருக்கவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு உலகத்தில் நமக்கு சாட்சிகளை வாழவும் கிருபை தருவீராக. நீரே எங்களுடைய கரங்களை பிடித்து தொடர்ந்து நடத்துவீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.